ஹாய். சரகேசி பிரெக்னன்சி வாடகை தாய் முறை அப்படின்னா என்ன? அதுக்கான சட்ட நெறிமுறைகள் என்னென்ன? யார் யாரெல்லாம் அதை பண்ணிக்கலாம்? இதில் என்னென்ன சிரமங்கள் ஏற்படலாம்? அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் முறையில் ஒரு கரு உருவாக்கம் பண்ணப்படுது. அதாவது ஒரு எக் அண்ட் ஸ்பெர்மை ஜாயின் பண்ணோன்னா ஒரு கரு உருவாகுது. அதுதான் ஒரு பேபியாக டெவலப் ஆக போகுது. ஸோ அந்த பேபியை நாம் வைக்க போகிற இடம் தான் கர்ப்பப்பை. ஒரு பெண்ணுக்கு பிறவியிலேயே கர்ப்பப்பை இல்லாம பிறக்கலாம். எம்ஆர்கேஹெச் அப்படின்னு சொல்லுவோம். யார் யாருக்கெல்லாம் நாம சரகேசி முறை சஜஸ்ட் பண்றோம்? ஒரு பெண்ணுக்கு பிறவியிலேயே கர்ப்பப்பை இல்லாம பிறந்திருக்கலாம், அல்லது கர்ப்பப்பை ரொம்ப ரொம்ப சின்னதா இருந்திருக்கலாம், அல்லது ஏதாவது டிசீஸ் ப்ராசஸ்னால பெரிய கட்டிகள் இருந்ததுனாலயோ கேன்சர் ஏற்பட்டதுனாலயோ அவங்களோட கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு குழந்தை ஏற்கனவே தரிச்சிருப்பாங்க, திரும்ப 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 அந்த ப்ரெக்னென்சி அபார்ஷனில் போய் முடிஞ்சிருக்கும், அல்லது ரொம்ப குறை மாதத்தில் டெலிவரி ஆகிற அளவுக்கு தான் அவங்களுடைய கர்ப்பப்பையோட கண்டிஷன் இருக்கும். சில பெண்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் ஐவிஎஃப் பண்ணியிருப்பாங்க, ஒரு தடவை கூட கரு அந்த கர்ப்பப்பையில் ஒட்டாது. ஸோ இந்த கண்டிஷனை நம்ம ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பல காரணங்களுக்காக ஒரு கருவை சுமக்க முடியாத ஒரு பெண்ணுக்கான வழிமுறை தான் வாடகை தாய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யார் நம்ம வாடகை தாயாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, அரசாங்க விதிமுறைகளின்படி அந்த கணவருக்கோ இல்லை மனைவிக்கோ சொந்தக்காரவங்களா இருக்கவங்க, அதாவது தங்கை, அதாவது அக்கா தங்கச்சி முறை, இந்த மாதிரி இருக்கவங்கள மட்டும்தான் நம்ம சரகேட்டாக எடுத்துக்க முடியும். இதை ஆல்ட்ருயிஸ்டிக் சரகேசி அப்படின்னு சொல்கிறோம். அதர் மெத்தட் கமர்ஷியல் சரகேசி, அதாவது பொருளாதார தேவைக்காக வேற யாரோ ரத்தம் சம்மந்தப்படாத ஒரு பெண் இன்னொரு கப்பலுக்கு ஒரு குழந்தைய சுமந்து கொடுக்குறாங்க, அதுக்கு பரிகாரமாக அவங்க சில பெனிஃபிட்ஸை அடைஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அது நம்ம கமர்ஷியல் சரகேசி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கமர்ஷியல் சரகசி முறை இந்தியாவில் தடை செய்யப்பட்ட முறை. அதாவது ஒரு கப்பலுக்கு உண்மையாகவே ஒரு குழந்தைய சுமக்க முடியாத கண்டிஷன் அந்த பெண்ணுக்கு இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய சொந்தக்காரவங்க யாராவது வில்லிங்காக இருந்தால் அந்த கப்பலுக்கு பேபி ஃபார்ம் பண்ணி அதை அவங்களோட ரிலேட்டிவ் பெண்ணோட வயிற்றுல அவங்க குடும்பத்தோட முழு பர்மிஷனோட நாம் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நிறைய லீகல் கைட்லைன்ஸ் இருக்குது. ஒரு கப்பலுக்கு முதல்ல இந்த சரகசி பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கே ஸ்டேட் சரகசி போர்டு இருக்குது, நேஷ்னல் சரகசி போர்டு இருக்குது. அண்ட் ஒரு சரகேசி கேஸுமே ஒரு ஃபர்டிலிட்டி சென்டரால் சஜஸ்ட் பண்ணப்பட்டதுன்னா அதை அரசாங்க அலுவலர்கள் தீர ஆராய்ச்சி பண்ணி உண்மையாகவே இதுக்கு வேறு எதுவுமே சொல்யூஷன் இல்லையா, சரகசி மட்டும்தான் தீர்வா அப்படின்னு ஆராய்ஞ்சு அதுக்கு பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் சரகேசி பண்ணிக்க முடியும். நிறைய திரைப்படங்களில் நம்ம பார்த்துருப்போம், சரகசினால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். அதாவது ஒரு கரு இன்னொரு பெண்ணோட வயிற்றுல இருக்கும்போது அந்த பெண் அந்த குழந்தைய கிளைம் பண்ண கூட செய்யலாம். சரகேசியை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கப்பலோட ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்குது, அவங்களோட பாண்டிங் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, அவங்க அந்த சரகேட் மதரை எந்த அளவுக்கு பார்த்துப்பாங்க, இதில் லீகல் சேஃப்டி எப்படி இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம சரகேசி ப்ரெக்னென்சியை சஜஸ்ட் பண்ணுறோம். இந்த சரகசி பற்றி நம்ம பேசினோனையும் மிக முக்கியமாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இந்த சரகேசி ப்ரெக்னென்சி ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. அதாவது ஒரு செலிபிரிட்டி அவங்களோட பாடி ஷேப்பை மாறிடலாம், ஆர் அவங்களுக்கு டைம் இல்லை, இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக இன்னொரு பெண் மூலமாக குழந்தை பெற்றுக்கிற ட்ரெண்டு கூட இருக்குது. அண்ட் இது ரொம்பவே தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். கவர்மெண்ட் இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறதன் மூலமாக ஜென்யூனா ரொம்ப தேவை அப்படிங்கிற கப்பலுக்கு மட்டும் இந்த மாதிரி முறைகள் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அதன் மூலமாக கன்வீனியன்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய முறை கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பேபிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆர் அவங்களுக்கு யூட்ரஸில் இந்த மாதிரி ஏதாவது சிவியர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சரகேசி முறை ஒரு சரியான தீர்வாக அமையலாம். ஆனால் அதே சமயம் அது ரொம்ப சுலபமான முறை கிடையாது.
ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கீழே போஸ்ட் பண்ணலாம். நாங்கள் மற்றும் எங்களோட லீகல் டீம் இது ரிலேட்டடாக இருக்க குவெரிஸை கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்.